தென்கட்சி சுவாமிநாதன் இன்றொரு தகவல் என்று தினமும் ஒரு தகவலை சொல்வார். அது நன்றாக இருக்கும், கேட்பதற்கு கருத்துள்ளதாக இருக்கும். தென்கட்சி சுவாமிநாதன் அது வானொலியில்தான் வரும். அவர் பேசுவார். அதுபோல நன்னன் என்பவர் இருந்தார். அவர் தமிழை கற்றுக் கொடுப்பார். நன்னன் ஒரு நாத்திகர், கடவுள் நம்பிக்கை அற்றவர். தமிழை ரொம்ப நாள் சொல்லிக் கொடுத்தார். இதெல்லாம் வானொலி மூலம் நமக்கு தெரிய வந்ததுதான். அந்த வகையில் தென்கட்சி சுவாமிநாதன் சொல்லாத ஒரு கதையை நான் சொல்லப் போகிறேன். அது என்ன கதை என்றால், உங்களுக்கெல்லாம் தெரியும், கும்பகோணம் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சாவூர் செல்லும் சாலையில் இருக்கிறது. முக்கியமான ஒரு கோயில் நகரம்தான். அங்கே மகாமக குளம் என்று ஒரு குளம் இருந்தது. அங்கே அருகாமையிலே ஒரு பிள்ளையார் ஒன்று, சின்ன கோயில் இருந்தது. எல்லோரும் வந்து கூடிவிட்டார்கள். பிள்ளையார் கோயிலில் பல பேர் வந்து கூடிவிட்டார்கள். என்ன 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 என்று பார்த்தார்கள். செய்தியில் வந்தது. வந்தால் பிள்ளையார் பால் குடிக்கிறாராம். வாயிலிருந்து பால் கசியுது. என்னடா ஆச்சரியமாக இருக்கு, இப்படி வந்து பிள்ளையார் பால் குடிக்கிறாரு அப்படின்னு எல்லாம் கூடிட்டாங்க. பல பேர் வந்து கூடிட்டாங்க. கடைசியாக தான் தெரிஞ்சுது, இது எல்லாரும் விட்ட ஒரு கதை. ஏதோ அவர்கள் ஏற்பாடு செய்து அந்த வாயிலிருந்து பால் வரும்படியாக அமைத்து விட்டார்கள். இப்படித்தான் நமக்கு பல புராணங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையுமே நம்மவர்கள் நம்பிவிடுவார்கள். முக்கியமாக அந்த இதிகாசமாக சொல்லக்கூடிய இராமாயணமும் மகாபாரதமும் தான். ஸ்ரீமத் இராமாயணம் என்ற ஒன்று இருக்கிறது. அதை இன்று நான் வாசித்தேன். அதில் ஒரு தகவல். இராமாயணம் என்றாலே ராவணன் இருப்பான், கும்பகர்ணன் இருப்பான். அதில் முக்கியமான ஒரு விஷயம், அந்த காலத்திலே இன்னொருத்தன் மனைவியை கவரும் ஒரு இடமும் பெற்றுள்ளது. வாலிதான் அண்ணன், தம்பிதான் சுக்ரீவன். சுக்ரீவனின் மனைவியை அவன் கவர்ந்து விட்டான். படுக்கையோடு படுத்து விட்டான் என்பதுதான் தகவல். அந்த காலத்திலேயே, வால்மீகி எழுத காலத்திலேயே இப்படி இன்னொருத்தன் மனைவியை கவர்தல் என்பது ஆச்சரியமாக உங்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த இராமாயணத்தில் இருக்கிறது. 300 இராமாயணத்திற்கும் மேலே இருந்தாலும் இதில் ஒரு இராமாயணம்தான். அதெல்லாம் கற்பனை கதை தான். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அந்த கதைகளை எழுதலாம். அதை எல்லோரும் நம்பலாம். சிலைகளை வைத்து இவன்தான் கடவுள் என்று சொல்லலாம். இராவணனுக்கு பல கோயில்கள் இருக்கிறது. எங்கே அதிகமாக இருக்கிறது என்றால் ஒடிசா மாநிலத்தில் தான். அங்கே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையில்தான் அந்த இராவணனுக்கு ஒரு கோயில். அதுபோல பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு கோயில். தமிழ்நாட்டிலே கோயமுத்தூரிலே ராவணனுக்கு ஒரு கோயில் இருக்கிறது. இன்னும் பலர் சொல்கிறார்கள், நாங்களெல்லாம் ராவணனின் வம்சம் என்று. எங்களுடைய மூதாதையர்களெல்லாம் ராவணன் தான் என்று இன்றும் சொல்ல அளவிற்கு இருக்கிறார்கள். இதையெல்லாம் நமக்கு வாசிக்கும்போது தான், நீங்கள் கூகுளில் தேடினால் தெரியும் ராவணனை பற்றி, அவர்கள் இருந்த கோயிலை பற்றி. அங்கே ஒரு மலையும் இருந்தது. ஒரு வானகம் என்றாலே அந்த காடு பகுதி தான். சுக்ரீவன்
வாலி இவங்களெல்லாம் வானரங்கள். வானரங்கள் தான் குரங்கு தான். அந்த குரங்குகளின் தலைவனாக இருந்தவன் தான் இந்த ஹனுமான். அனுமான் என்பார்கள், ஹனுமான் என்பார்கள். ஆனால் பேசக்கூடிய, ராமாயணத்தில் பேசக்கூடிய ஒரு குரங்கு தான். என்ன குரங்கு? மனித குரங்கு தான். மனித குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் என்பதற்கு ஒரு ஆதாரமாக இருப்பது இதுதான். அவர் நட்பு அது இது என்று பல கதைகள்லாம் வரும். அங்கே ஒரு காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டில் தான் எல்லாரும் இருந்ததாக, அது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு காடு தான். அந்த காட்டில்தான் இந்த கதையே தொடங்குகிறது. ராமன் வருவான், சீதை வருவான், ராவணன் இருப்பான். லங்கா என்ற ஒரு இடமும் இருந்ததாக சொல்வார்கள். ஆனால் தேடிய பொழுது லங்கா என்ற பெயரில் பல நாடுகளில் இருக்கிறது. அதாவது தமிழ் பெயர்கள் உலகத்தில் பல இடங்களில் இருக்கிறது. குறிப்பாக ஒரிசாவில் இருக்கக்கூடிய கிராமத்தில் தமிழ் பெயர் உள்ள ஊர்கள் இருக்கிறது. இதை ஒரிசா பாலகிருஷ்ணன் என்பவர் சொன்ன தகவல் அடிப்படையில் தான் இதை நான் சொல்கிறேன். அதுபோல ஒரிசா பாலு என்பவர் ஒருவர் இருந்தார். அவரும் பல தகவல்கள் சொல்லியுள்ளார். அவர் கடல்சார் ஆராய்ச்சியாளர். இதெல்லாம் பலருக்கு தெரிந்தாலும் அதை இவர்கள் எல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்கள், எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு கதை படித்தான் அவர் நம்பிக்கை, கதையைத்தான் உண்மையாக கருதக்கூடியவர்கள். ஏனென்றால் அந்த கதையை, பொய்யை உடைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த முயற்சி. பலருக்கு தெரிவிக்க வேண்டுமே, இதெல்லாம் பொய் என்று சொன்னால் வழியே எப்படி தெரியும்? தெரியாதல்லவா? அதற்காகத்தான் இந்த ராமாயணத்தில், மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கதைகளை வைத்து அதை மக்களுக்கு தெரிவிப்பது தான் என்னுடைய முயற்சி. அந்த முயற்சி வெற்றியாகத்தான் இருக்கிறது. வெற்றி பாதையில்தான் பயணிக்கிறோம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இங்கே ஒரு பூங்கா, இந்த பூங்காவில்தான் எங்களுக்கு திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் ஒரு 6:30 8 மணி வரை தொடங்கும். அதற்காக வந்து எல்லோருக்காகவும் காத்திருக்கிறேன். எனவே நண்பர்களே, இதை காணும் அனைத்து அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை சொல்லி இந்த பதிவை, காணொளியை நான் நிறைவு செய்கிறேன். பிள்ளையார் பால் குடித்த கதையை மறந்துவிடாதீர்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.